இந்த எபிசோடு நாம இயக்குனர் ராகுல் ஓசப் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வெஞ்சன்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தன்னை பற்றி மற்றவர்களுக்கு பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அபர்ணதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வர்றாங்க. ஆனால் அந்த பாராட்டு சில நாட்களிலேயே அடங்கி போக போல் ஆசைகளை சில காரியங்களை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாவட்ட கலெக்டராக பதவியில் அமரும் அபர்நிதிக்கு முதலமைச்சரான இளவரசர் மூலம் சில தடைகள் வருது. ஆனால் தடைகளை முறியடிக்கும் அபர்நிதி ஒரு கட்டத்தில் இளவரசியை தன் பேச்சை கேட்கும் நிலையை உருவாக்குறாங்க. அவரது அசுர வளர்ச்சியை ஒடுக்க பல கூட்டம் முயற்சிக்குது, பல தடைகளையும் உருவாக்குது. அபர்நிதி அந்த தடைகளை முறியடித்து தான் நினைத்ததை செய்து முடித்தாரா இல்லையா, இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. தைரியமான கதாபாத்திரத்தில் அசைத்திருக்காங்க அபர்நதி. அவரது கதாபாத்திரம் படத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அவரது பேச்சும் பார்வையும் ஷாக். தமிழக முக்கிய பெண் அரசியல் தலைவரின் சாயலாகவே அவர் நடிப்பு அமைஞ்சிருக்கு. முதலமைச்சராக வரும் இளவரசு, மத்திய மந்திரியாக வரும் ஜான் விஜய், அபர்ணதியின் தந்தையாக காளி வெங்கட், எதிர்க்கட்சி தலைவராக லிவிங்ஸ்டன், முன்னாள் முதலமைச்சராக வைஜி மகேந்திரன், அமைச்சராக சரவண சுப்பையா என அனைத்து கதாபாத்திரங்களும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நிகழ்கால அரசியலையும் நினைவுபடுத்துது. டி.எம். கார்த்தி, சுரேஷ் சக்கரவர்த்தி, நோபல் ஜே ஜேம்ஸ், சச்சு, மங்கள், சாய் தன்யா, ரேகா நாயர், சிறுமி சம்யுக்தா அனைவரது நடிப்பும் பிரமாதம்னு சொல்லலாம். எம்.எஸ். பிரபுவின் ஒளிப்பதிவும் கார்த்திக் ராஜாவின் இசையும் படத்துக்கு பலம். அரசியல் களத்தில் நடக்கும் காட்சிகள் படத்துக்கு விறுவிறுப்பை கூட்டுது. சில காட்சிகள் இன்னும் தெளிவுபடுத்திருக்கலாம்னு தோணுது. ஒரு பெண்ணின் பார்வையில் இருந்து கதையை சொல்லும் இயக்குனர் அதில் அரசியல் கள நகல்களையும் அட்டகாசமாக கையாண்டு ரசிக்க வச்சிருக்காரு. 2ஆம் பாகத்துக்கான குறிப்பையும் கொடுத்ததுக்கு பாராட்டுக்களை சொல்லலாம்.